ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கஸ்டிக் டேம்ஸ் தான். வாட் இஸ் தட் லிங்கஸ்டிக் டேம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்லோஷியா அப்படிங்கிற ஒரு லிங்கஸ்டிக் டேம் தான். DIGLOSSIA டிக்லோஷியா அப்படிங்கிற லிங்கஸ்டிக் டேம் தான். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு விஷயம் தான். டிக்லோஷியா அப்படிங்கிற விஷயம் 2 லாங்குவேஜஸ், அதாவது 2 லாங்குவேஜை பயன்படுத்துகிறது தான். ஒன்று டாமினேட் லாங்குவேஜ், இன்னொன்று லோவர் லாங்குவேஜ். அதாவது அஃபிஷியலாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ஒன்று, இன்னொன்று சும்மா சாதாரணமாக பேசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். அதாவது இந்த ஒரு சேம் கம்யூனிட்டி, இப்போ ஒரு தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே அஃபிஷியலாக என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு மோஸ்ட்டு டாமினேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதே லோக்கலாக நம்ம பேசிக்கும் போது அஃபிஷியலாக இல்லாமல் மற்றபடி பேசிக்கும் போது இப்போ தமிழ்லேயே பேசிப்போம். ஆனால் கவர்மெண்ட் அஃபிஷியல், கவர்மெண்ட் கெசட் இது மாதிரி வரும்போது இங்கிலீஷ் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் இந்த டிக்லோஷியா அப்படிங்கிறது. அது அஃபிஷியலாக யூஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் லோக்கலாக பேசிக்க போகும்போது சாதாரணமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது தமிழில் தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி 2 லாங்குவேஜை பயன்படுத்துகிறது தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே. இப்போ ஜெர்மனி பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டாண்டர்ட் ஜெர்மனி யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு லாங்குவேஜ் தான் அந்த ஜெர்மனி பீப்புள் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 லாங்குவேஜ், ஒன்று டாமினேட் லாங்குவேஜ், ஒன்று வந்து லோவர் லாங்குவேஜ். இந்த மாதிரி 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது தான் இந்த டிக்லோஷியா அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.